நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், ನೀತಿವಂತರು ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಸ್ತುತಿಸುವರು. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ಯಥಾರ್ಥರು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬದುಕುವರು. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், ನೀತಿವಂತರು ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಕೊಂಡಾಡುವರು. செம்மையானவர்கள் ಯಥಾರ್ಥರು உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬದುಕುವರು. வசனத்தை பாருங்க. upright shall dwell in thy presence. ನೀತಿವಂತರು ನನ್ನ ಹೆಸರನ್ನು ಕೊಂಡಾಡುವರು. ஹalleluya. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் செய்வார்கள். ಯಥಾರ್ಥರು ನಿನ್ನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ವಾಸಿಸುವರು. கர்த்தருடைய சமூகத்தில் வாசம் செய்வதற்கு, ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವುದಕ್ಕೆ, ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನಾವು ಜೀವಿಸಲು நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டுமா? ಯಥಾರ್ಥರಾಗಿರಬೇಕು. செம்மையானவர்களா இருக்க வேண்டுமா? ನಾವು ಯಥಾರ್ಥವುಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. செம்மையானவர்களா இருக்க வேண்டும் என்றால் ಯಥಾರ್ಥವಾಗಿರುವುದೆಂದರೆ நாம் நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ನೀತಿವಂತರಾಗಿರಬೇಕು. வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ವೇದವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, நீங்கள் நீதி உள்ளவர்களா இருந்தால், ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿದ್ದರೆ, நீங்கள் செம்மை உள்ளவர்களா இருந்தால், ಯಥಾರ್ಥವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வாசம் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವರಾಗಿ. இந்த 2025ஆம் ஆண்டில் ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದಿರಬಹುದು. கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் தேடாமல் இருந்திருக்கலாம். ಕರ್ತನ ಸಮೂಹವನ್ನು ನೀವು ಹುಡುಕದೇ ಇದ್ದಿರಬಹುದು. ஒருவேளை இந்த 2025ஆம் ஆண்டுல அப்பப்ப கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ 2025ರಲ್ಲಿ ಯಾವಾಗ ಬೇಕಾದ ಸಮಯದಲ್ಲಿ ಮಾತ್ರ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇದ್ದಿರಬಹುದು. ஆனால் ಆದರೆ இந்த 2026ஆம் ஆண்டுல 2026ರಲ್ಲಿ நுழைய போகிற நாம் ಒಳಗೆ ಹೋಗುವ ನಾವು அநேக தீர்மானங்களை நீங்க எடுக்கலாம். ಹೀಗೆ ಅನೇಕ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ನಾವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இனிமேல் நான் இப்படித்தான் வாழுவேன், ಇನ್ನು ಮುಂದೆ ನಾನು ಹೀಗೆ இப்படித்தான் நான் இருக்க போறேன், ಇರುತ್ತೇನೆ, இந்த மாதிரி காரியங்களை தான் செய்ய போறேன், நீங்க முடிவெடுக்கலாம். ಇಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂದು ನೀವು ನಿಶ್ಚಯ ಮಾಡಬೇಕು. யூசுவலா நியூ இயர் வந்தாலே தீர்மானங்கள் எடுப்பாங்க. ಯೂಶುವಲ್ ಆಗಿ ಹೊಸ ವರ್ಷಗಳು ಬಂದರೆ ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நிறைய தீர்மானங்கள் எடுப்பாங்க. ಅನೇಕ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் வந்து குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, நான் வெயிட் குறைக்க போறேன், ನಾವು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಕೆಲವರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ನಾನು ವೆಯ್ಟ್ ಕಡಿಮೆ ಮಾಡಬೇಕು, இல்ல டெய்லி நான் ஜெபிக்க போறேன், ಇಲ್ಲ ಕೆಲವರು ಇಲ್ಲ ನಾನು ಪ್ರತಿದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ಇಂಥ ತೀರ್ಮಾನಗಳನ್ನು ಮಾಡುವವರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ஆனா நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, ಆದ್ರೆ ನಾನು ಏನು ಸಜೆಸ್ಟ್ ಮಾಡುತ್ತೇನೆ, தேவனுடைய சமூகத்தை மட்டும் விட்டு விடாதிருங்கள். ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ. தேவனுடைய சமூகத்தில் இருந்து பிரியாதிருங்கள். ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡಿ. கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக மாத்திரம் நீங்கள் இருங்கள். ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವವರಾಗಿ ಮಾತ್ರ. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிலைக்கும் பொழுது, ನೀವು ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಳ್ಳುವಾಗ, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருக்கும் பொழுது, ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೀವು ನೆಲೆಗೊಂಡಿರುವಾಗ கர்த்தர் உங்களுக்காக காரியங்களை வாய்க்க செய்வார். ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸುವನು. கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ಕರ್ತನು ನಿಮಗಾಗಿ ಮಾಡಬೇಕಾದದನ್ನು ಮಾಡಿ. 2025ஆம் ஆண்டு தடையான எல்லா காரியங்களும் 2025ರಲ್ಲಿ ತಡೆಯಾದಂತ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳು 2026ல வாய்க்கும். 2026ರಲ್ಲಿ ಅದು ನಡೆಯುತ್ತದೆ. அது எப்ப தெரியுமா? ಅದು ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? தேவனுடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் பிரியாதிருங்கள். ದೇವರ ಸಮೂಹ ನಮ್ಮ ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗಬಾರದು. தேவனுடைய சமூகத்தில் தரித்திருங்கள். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರಬೇಕು. கர்த்தருடைய சமூகத்தில் தரித்திருக்கிற ஜனமே, ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ಜನರೇ, கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற தேவ ஜனமே, ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವ ದೇವ ಜನರೇ, ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಯಾವಾಗಲೂ ಕೈ ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. தேவ பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் விலகாதிருங்கள். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಿಂದ ಮಾತ್ರ ದೂರ ಹೋಗಬೇಡಿ. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகின ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದಂತ ಕೆಲವು ವ್ಯಕ್ತಿಗಳ ಬಗ್ಗೆ ನಾವು ನೋಡೋಣ. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ಆದಿಕಾಂಡ 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ಓದೋಣ. நேரம் இல்லாததால் நான் சீக்கிரமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ಸಮಯವಿಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ನಾನು ಬೇಗ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. அங்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಿರುವ ಒಂದು ವಿಷಯ, காயின் ஆபேல் என்று 2 பேர் இருந்தார்கள். ಕಾಯಿನ ಮತ್ತು ಹಾಬೇಲ ಎಂಬ ಇಬ್ಬರು ಇದ್ದರು. இந்த காயின் ஆபேல் 2 பேரும் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தார்கள். ಈ ಕಾಯಿನ್ ಮತ್ತು ಹಾಬೇಲ ಇಬ್ಬರು ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ತಂದರು. கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். ಕರ್ತನು ಹಾಬೇಲನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರು. ஆனால் காயினுடைய அந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ಆದರೆ ಕಾಯಿನನ ಆ
ಕಾಣಿಕೆಯನ್ನು ದೇವರು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. ஆபேலுடைய காணிக்கை அது உண்மையும் உத்தமமுமா இருந்தது. ಹಾಬೇಲನ ಕಾಣಿಕೆ ಅದು ನಿಜವಾಗಿಯೂ ಅದು ತುಂಬಾ ಉತ್ತಮವಾಗಿಯೂ ಇತ್ತು. ஆனால் காயினுடைய காணிக்கையில உண்மை இல்லை. ಆದರೆ ಕಾಯಿನ ಕಾಣಿಕೆಯಲ್ಲಿ ಅದರಲ್ಲಿ ನಿಜವಂತಿಕೆ ಇರಲಿಲ್ಲ. அதனால என்ன ஆச்சு? ಅದರಿಂದ ಏನಾಯಿತು? கர்த்தர் காயினுடைய அந்த காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை. ಕರ್ತನು ಆ ಕಾಯಿನನ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅವರು ಅಂಗೀಕರಿಸಲಿಲ್ಲ. அங்கீகரிக்காமல் போனதினால் ಅಂಗೀಕರಿಸದೆ ಹೋದದ್ದರಿಂದ முதலாவது என்ன நடக்கிறது? ಮೊದಲನೆಯದು ಏನು ನಡೆಯಿತು? அவனுடைய முகநாடி வேறுபட்டது. ಅವನ ಮುಖವು ಬೇರ್ಪಟ್ಟಿತು. அவனுடைய எண்ணங்கள் மாறத் தொடங்கினது. ಮನಸ್ಸು ಬದಲಾಯಿತು. அவருடைய சிந்தனைகள் மாறினது. ಅವನ ಚಿಂತನೆಗಳು ಬದಲಾಯಿತು. அப்படி மாறும் பொழுது ಬದಲಾಗುವಾಗ ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். ದೇವರು ಅವನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் என்ன செய்றாரு? ದೇವರೇನು ಕೇಳುತ್ತಾರೆ? காயினை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ಕಾಯಿನನ ನೋಡಿ ಒಂದು ಮಾತನ್ನು நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ಒಳ್ಳೆಯದಲ್ಲವೋ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ಹೆಚ್ಚಳವಲ್ಲವೋ? ஆண்டவர் ஒரு மனிதனை அவருடைய சமூகத்தில் தக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால், ಅವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು ಅಂದುಕೊಂಡರೆ, அவரை தனக்குள்ள வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், ಅವರನ್ನು ತಮ್ಮೊಳಗೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು ಅಂದುಕೊಂಡರೆ, நீங்கள் பிரியும் பொழுது, ನೀವು ದೂರವಾಗುವಾಗ, தேவ சமூகத்தை விட்டு பிரியும் பொழுது ದೇವರ ಸಮೂಹದಿಂದ ದೂರವಾಗುವಾಗ கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். ಕರ್ತರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் உங்களோடு பேசுவார். ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, என் மகளே, நீ என்னுடைய சமூகத்தை விட்டு பிரியாதிருப்பாயாக. ನನ್ನ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡ. என்னுடைய சமூகத்தை விட்டு பிரியாதே. ನನ್ನಿಂದ ದೂರ ಹೋಗಬೇಡ. உன்னை குறித்து நான் திட்டம் வைத்திருக்கிறேன். ನನ್ನ ಬಗ್ಗೆ ನಾನು ಉತ್ತಮ ಪ್ಲಾನ್ ಅನ್ನು, உன்னை குறித்து நான் நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறேன். ಬಗ್ಗೆ ತುಂಬಾ ಕಾರ್ಯಗಳನ್ನು, என்னுடைய சமூகத்தை விட்டு பிரியாதே என்று ನನ್ನ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಬೇಡ. கர்த்தர் காயினோடு பேசினார். ಕರ್ತನು ಕಾಯಿನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದರು. கர்த்தர் காயினுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணார். ಕರ್ತನು ಕಾಯಿನಿಗೆ ಒಳ್ಳೆ ಅಡ್ವೈಸ್ ಅನ್ನು ಮಾಡಿದರು. ஆனா காயினோட முகநாடி வேறுபட்டதினால், ಕಾಯಿನನ ಮುಖವು ಬೇರ್ಪಟ್ಟಿದ್ದರು. காயினுக்குள்ள பிசாசு புகுந்ததினால் ಕಾಯಿನ ಒಳಗೆ ಸೈತಾನನು ನುಗ್ಗಿದ್ದರಿಂದ காயின் தேவ சமூகத்தை விட்டு பிரிந்து போனான். ಕಾಯಿನನು ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದನು. தேவ சமூகத்தை விட்டு பிரிந்ததினால் ದೇವರ ಸಮೂಹದಿಂದ ದೂರ ಹೋದದ್ದರಿಂದ காயின் தன் வாழ்க்கை முழுவதும் ಕಾಯಿನನು ತನ್ನ ಜೀವನ ಪೂರ್ತಿ சபிக்கப்பட்டவனாக இருந்தான். ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವನಾಗಿ அவன் செய்கிற காரியங்கள் வாய்க்கவில்லை. ಅವನು ಮಾಡಿದ ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳು ಫಲಿಸಲಿಲ್ಲ. அவன் அலைந்து திரிகிறவனாக இருந்தான். ಅಲೆಮಾರಿಯಾಗಿ ಓಡಾಡುತ್ತಿದ್ದನು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ இந்த 2025ல 2025 நீங்கள் சாபங்களோடு நடந்து கொண்டு வந்திருந்தால், ಶಾಪಗಳೊಂದಿಗೆ ನಡೆದು ಬಂದಿದ್ದರೆ, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நீங்கள் சாபங்களோடு அலைந்து திரிகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால், ಶಾಪಗಳನ್ನು ಹೊತ್ತುಕೊಂಡು ತಿರುಗಾಡುವವರಾಗಿದ್ದರೆ, ஓ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிந்திருப்பீர்கள் என்றால், ಕರ್ತನ ಸಮೂಹದಿಂದ ನೀವು ದೂರವಿರುವುದಾದರೆ, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால், ಕರ್ತನ ಸಮೂಹದಿಂದ ನೀವು ದೂರಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿರುವುದಾದರೆ, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ಇವತ್ತೇ ಒಂದು இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என் உயிரே போனாலும் சரி, ನನ್ನ ಜೀವವೇ ಹೋದರೆ, என்னுடைய வாழ்க்கை முடிந்தாலும் சரி, ನನ್ನ ಜೀವನ ಮುಗಿದೇ ಹೋದರೆ, என்னுடைய உயிர் மூச்சு நின்றாலும் சரி, ನನ್ನ ಉಸಿರು ನಿಂತು ಹೋದರೂ ಸರಿ, ஓ நான் மரிக்கிற தருவாயிலும் ನಾನು ಸಾಯುವ ಸಮಯದಲ್ಲಿ தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் நான் பிரிய மாட்டேன். ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಹೋಗುವ, தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் தள்ளி போக மாட்டேன். ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. கர்த்தருடைய சமூகத்தை விட்டு தூரமாய் போனால், ಕರ್ತನ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋದರೆ, இந்த காயினை போல ಈ ಕಾಯಿನ ಹಾಗೆ சபிக்கப்பட்டவர்களாக ಶಪಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ நிறைய பேர் வாழ்க்கையை பாருங்க, ಅನೇಕರ ಜೀವನವನ್ನು ನೋಡಿ அலைந்து திரிகிற ஒரு வாழ்க்கை. ಹಾಗೆ ಅಲೆಮಾರಿಯಾಗಿ ಓಡಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. ஒரு நாள் ஒரு ஊர்ல இருப்பாங்க, ಒಂದು ದಿನ ಒಂದು ಊರಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ, இன்னொரு நாள் இன்னொரு ஊர்ல இருப்பாங்க. ಒಂದು ದಿನ ಇನ್ನೊಂದು ಊರಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. பிள்ளைங்க ஒரு வருஷம் ஒரு ஸ்கூல்ல படிப்பாங்க, ಮಕ್ಕಳು ಒಂದು ವರ್ಷ ಒಂದು இன்னொரு வருஷம் இன்னொரு ஸ்கூல்ல படித்து கொண்டு இருப்பாங்க. ವರ್ಷ ಬೇರೆ ಸ್ಕೂಲಲ್ಲಿ, ஒரு நிலையான வாழ்க்கை இல்லாமல், ಒಂದು ನೆಲೆಯುಳ್ಳ ಜೀವನ, ஒரு நிலையான வாழ்க்கை இல்லாமல் ಒಂದು ನೆಲೆಯುಳ್ಳ ಜೀವನವಿಲ್ಲದೆ நீங்கள் அலைந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ನೀವು ಅಲೆದಾಡುತ್ತಿರುವುದಾದರೆ, தேவ கோபம் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் இருக்கிறது என்ற அர்த்தம். ದೇವರ ಕೋಪವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ಮೇಲೆ ಇದೆ. உங்கள் குடும்பம் தேவ சமூகத்தில் இல்லை என்ற அர்த்தம். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತ ಅರ್ಥ. இந்த 2026 ಈ 2026 எத்தனை பேர் நினைக்கிறீங்க, ಎಷ್ಟು ಜನ ಅಂದು தேவ சமூகத்தை விட்டு மாத்திரம் நான் பிரிய மாட்டேன்? ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾತ್ರ ನಾನು ದೂರ இந்த காயின் இப்படி செய்ததினால் ಕಾಯಿನನು ಹೀಗೆ ಮಾಡಿದ ஆண்டவர் அந்த முழு சந்ததியையும் வெறுத்தார். ದೇವರು ಆ ಪೂರ್ತಿ ಸಂತತಿಯನ್ನೇ ಅವರು ದ್ವೇಷ, அந்த முழு சந்ததிக்கும் கர்த்தர் நன்மை செய்யவில்லை. ಆ ಪೂರ್ತಿ ಸಂತತಿಗೆ ಅವರು ದೇವರು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡಲಿಲ್ಲ. ஆனால் ಆದರೆ ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 6ஆம் அதிகாரம் 6ನೇ
ಅಧ್ಯಾಯ 7, 8, 9 நீங்க பார்த்தீங்கன்னா 7, 8, 9ನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು 6, ನೋಡುತ್ತೀರಿ. 8 எடுத்து வாசிச்சீங்கன்னா 6, 7 ಓದಿದರೆ அதே சந்ததியில வந்த ಅದೇ ಸಂತತಿಯಲ್ಲಿ ಬಂದ நோவாவுக்கோ ನೋಹನಿಗೆ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ತನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅವನಿಗೆ ದಯೆ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ತನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅವನಿಗೆ ದಯೆ சபிக்கப்பட்ட சந்ததிதான், ಶಪಿಸಲ್ಪಟ್ಟ ಸಂತತಿ, சாபத்தை சுமந்து கொண்டு வந்த சந்ததிதான், ಶಾಪವನ್ನು ಹೊತ್ತು ಬಂದಂತ ಸಂತತಿ, சாபத்தில நடந்து கொண்டு வந்த சந்ததிதான். ಶಾಪದ ಮೂಲಕ ನಡೆದು ಬಂದಂತ ಸಂತತಿಯೇ. ஆனால் ಆದರೆ அவர் தேவனோடு சஞ்சரித்ததினால், ಆತನು ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಿ தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருந்ததினால், ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರು. தேவனுடைய ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதினால் ಆ ದೇವರ ಮತ್ತು ಕರ್ತನ ಶಬ್ದವನ್ನು ಅವರು கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ಯೆಹೋವನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅವನಿಗೆ ದಯೆಯು ಸಿಕ್ಕಿತು. இன்றைக்கும் நம் வாழ்க்கையில ಇವತ್ತು ನಮ್ಮ அவருடைய கண்கள கிருபை கிடைக்க வேண்டுமானால் ಅವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನಮಗೆ இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? ಇವತ್ತೇ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வரட்டும், ಯಾವುದೇ ಸನ್ನಿವೇಶ, எந்த பிரச்சனை வரட்டும், ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಬರಲಿ, எந்த காரியம் வரட்டும், ಯಾವುದೇ ಕಾರ್ಯ ಬರಲಿ, உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம், ನಿಮ್ಮ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು உம்முடைய சமூகத்தை விட்டு மாத்திரம் ನಿಮ್ಮ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾತ್ರ நான் பிரிய மாட்டேன். கரங்களை தட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த நேரத்துல? ಎಷ್ಟು ಜನ ಈ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ ಈ ಸಮಯದಲ್ಲಿ? அப்படி தீர்மானம் எடுத்ததினால் ಹೀಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದರಿಂದ கர்த்தர் நோவாவின் சந்ததியை காப்பாற்றினார். ಕರ್ತನು ನೋಹನ ಸಂತತಿಯನ್ನು இன்றைக்கு நீங்கள் அப்படி ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால், ಇವತ್ತು ನೀವು ಹಾಗೆ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದರೆ, இன்றைக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் எடுப்பீர்கள் என்றால், ಅಂಥ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ನಿಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ನೀವು கர்த்தர் ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. உங்கள் சந்ததிகளை காப்பாற்றுவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂತತಿಗಳನ್ನು ಕಾಪಾಡುವರು. கர்த்தர் உங்களுடைய சந்ததிகளை போஷிப்பார். ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಸಂತತಿಗಳನ್ನು ಪೋಷಿಸುವರು. வேதவசனம் அப்படிதான் சொல்லுகிறது. ವೇದವು ಹಾಗೆ ಹೇಳುತ್ತದೆ. நோவா ನೋವನು நீதிமானும் ನೀತಿವಂತನು உத்தமனும் ಉತ್ತಮನು தேவனோட சஞ்சரிக்கணுமாயிருந்தார். ದೇವರೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದ. ஆதியாகமம் 6:9, ಆದಿಕಾಂಡ 6:9, ஜெனசிஸ் 6:9 ಆದಿಕಾಂಡ அந்த வசனத்தை மட்டும் பாருங்களேன் கொஞ்சம். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಸ್ವಲ್ಪ ನೋಡಿ. ஹalleluya, ஹalleluya. தேவ பிரசன்னம் நிறைந்து கொண்டு இருக்கிற இந்த இடத்துல அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ವಲ್ಪ ನೀವು ಓದಿ. நீதிமானா இருந்தது பத்தல ஆண்டவருக்கு, ದೇವರಿಗೆ ನೀತಿವಂತನಾಗಿದ್ದು ಮಾತ್ರ ಸಾಲಲಿಲ್ಲ, உத்தமனா இருக்கிறது ஆண்டவருக்கு பத்தாது. ಉತ್ತಮನಾಗಿ ಮಾತ್ರ ಇದ್ದರೆ ಸಾಲದು. ஆண்டவர் கேட்பது ஒன்றே ஒன்று, ದೇವರು ಕೇಳುವುದು ಒಂದೇ ಒಂದು, என்னோடு நீ சஞ்சரிப்பாயா, ನನ್ನೊಂದಿಗೆ ನೀನು ಸಂಚರಿಸು, என்னோடு கூட நீ இருப்பாயா, ನನ್ನೊಂದಿಗೆ ಅನ್ಯೋನ್ಯವಾಗಿ ಇರು, என்னோடு கூட நீ உன் வாழ்க்கையில கடந்து செல்வாயா, ನನ್ನೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಜೀವನವನ್ನು உன் வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள நீ இருப்பாயா. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೀನು ಕರ್ತನ வாலிபனே, ಯೌವನಸ್ಥರೇ, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப தங்கச்சி, ಇದನ್ನು ಕೇಳುವಂತ ಯೌವನಸ್ಥರೇ, இந்த வாலிப வயதுல ಈ ಯೌವನದ கர்த்தருக்குள்ள நீ இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்தால், ಕರ್ತನೊಂದಿಗೆ ನಾನು ಇರುವೆನು ಎಂದು ತೀರ್ಮಾನ, நோவாவை காப்பாற்றின அதே தேவன், ನೋವನನ್ನು ಕಾಪಾಡಿದ ಅದೇ ದೇವರು, நோவாக்கு கிருபை கிடைத்த அதே தேவன் ನೋವನಿಗೆ ಕೃಪೆ ತೋರಿಸಿದ ಅದೇ ದೇವರು உன்னையும் காப்பாற்றுவார், ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡುವರು, உன்னையும் நடத்துவார். ನನ್ನನ್ನು ನಡೆಸುವರು. குடும்ப தலைவர்களே, தலைவிகளே, ಕುಟುಂಬದ ಮುಖ್ಯಸ್ಥರೇ, இந்த நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ நீங்க கேட்பீங்கன்னா, ನೀವು ಕೇಳುವುದಾದರೆ, ஓ ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு உங்க வாயிலிருந்து வார்த்தை வரும்னா, ದೇವರ ಸಮೂಹವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ದೂರ ಹೋಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ನೀವು தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், ನಾನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ தீர்க்க தரிசனமா சொல்றேன். ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿಯುತ್ತೇನೆ. எந்த சாபம் உங்கள் குடும்பத்திற்கு மேலாக இருக்கிறதோ, ಯಾವ ಶಾಪ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಇದೆಯೋ, எந்த சாபம் எந்த பாவம் உங்க குடும்பத்திற்கு விரோதமாக நிலைத்திருக்கிறதோ, ಯಾವ ಶಾಪ ಅಥವಾ ಯಾವ ಪಾಪ ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ அதை கர்த்தர் உடை தெரிய போகிறார். ಕರ್ತನ ಒಡೆಯಲಿದ್ದಾರೆ. கர்த்தர் அதை உடை தெரிவார். ಕರ್ತನು ಅದನ್ನು ಒಡೆಯ, கர்த்தருடைய வல்லமை அதற்கு முன்பதாக நிற்கும். ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು ಅದರ ಮುಂದೆ ನಿಲ್ಲುತ್ತದೆ. கர்த்தருடைய கரம் செயல்படும். ಕರ್ತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೆಲಸ, தேவனுடைய வல்லமை, ದೇವರ ಶಕ್ತಿಯು, கர்த்தருடைய வல்லமை ಕರ್ತನ ಶಕ್ತಿಯು அது கிரியை செய்தால் ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ சாபங்கள் நிர்மூலமாகும், ಅದು ಶಾಪವು பாவங்கள் உடைக்கப்படும். ಎಲ್ಲ ಪಾಪಗಳು ಒಡೆಯಲ್ಪಡುವ. ஆனா ஒண்ணே ஒண்ணு, ಆದರೆ ಒಂದೇ ಮಾತು, உங்கள் குடும்பம் ನಿಮ್ಮ ಕುಟುಂಬ ஆண்டவருடைய சமூகத்துல நிலைச்சிருக்கணும், ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ஆண்டவரிடத்துல சஞ்சரிக்கணும். ದೇವರು ಅವರೊಂದಿಗೆ ಸಂಚರಿಸಬೇಕು. பேதுரு பாவம் செய்தார், ಪೇತ್ರನು ಪಾಪ ಮಾಡಿದನು. பேதுரு தேவனை மறுதலித்தார், ಪೇತ್ರನು ಅವರನ್ನು ಮರಳುಗೊಳಿಸಿದನು. 3 முறை மறுதலித்தார். ಅವರು ಅಲ್ಲಗಳಿಸಿದನು. ஆனா மறுதலித்த பிறகோ ಆದರೆ ಅವರನ್ನು ಮರುಗಳಿಸಿದ ನಂತರ பேதுரு ஒரு காரியம் செய்தார். ಪೇತ್ರನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದನು. என்ன செஞ்சார் தெரியுமா? ಏನು ಮಾಡಿದರು ಗೊತ್ತಾ? பேதுரு ಪೇತ್ರನು மனம் கசந்து அழுதார். ಅವನು ಮನ ಬಿಟ್ಟು
ಅತ್ತನು அவர் அழுததின் பொழுது ಅವರು ಅತ್ತಾಗ ஆண்டவரிடத்துல ஒருவேளை அவர் மன்னிப்பு கேட்டிருக்கலாம். ದೇವರ ಬಳಿ ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಕ್ಷಮೆ ಕೇಳಿರಬಹುದು. ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டதுனால ದೇವರ ಬಳಿ ಕ್ಷಮೆ ಕೇಳಿದ್ದರಿಂದ அந்த பாவம் மன்னிக்கப்பட்டது. ಆ ಪಾಪವು ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால ಪಾಪ ಕ್ಷಮಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದ எத்தனை தடவை இந்த பேதுரு மறுதலிச்சாரோ, ಎಷ್ಟು ಸರಿ ಅವರನ್ನು ಇಲ್ಲ ಅಂತ எத்தனை முறை இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தாரோ, ಎಷ್ಟು ಸಾರಿ ಆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅವನು அத்தனை முறை ಅಷ್ಟು ಸಾರಿ ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார், ದೇವರು ಅವರನ್ನು ನೋಡಿ நீ என்னை நேசிக்கிறாயா? ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀಯಾ? இந்த 2026ஆம் ஆண்டு 2026 நீங்கள் காலடி எடுத்து வைக்க போகிறீர்கள். ಇಡುವಾಗ எத்தனை பேர் கேட்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕೇಳುತ್ತೀರಾ? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்கிறாரு. ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಯೇ ಕೇಳುತ್ತಾರೆ. இந்த ஆண்டு நீ என்ன நேசிப்பியா? ಈ ವರ್ಷ ನೀನು இந்த ஆண்டு நீ என்ன நேசிப்பியா? ನನ್ನನ್ನು இந்த ஆண்டு முழுக்க என்னோடு சஞ்சரிப்பாயா? ಈ ವರ್ಷ ಪೂರ್ತಿ இந்த ஆண்டு என் கூட நீ வாழுவாயா? ಈ ವರ್ಷ ನನ್ನೊಂದಿಗೆ ನೀನು இந்த ஆண்டு பாவத்தை விட்டு விலகுவாயா? ಈ ವರ್ಷ ನೀನು ಪಾಪ இந்த ஆண்டு உன் கடின இருதயத்தை விட்டு விலகுவாயா? ಈ ವರ್ಷ ನೀನು ಕಠಿಣ இந்த ஆண்டு இந்த ஆண்டு ಈ ವರ್ಷ என் கூட நீ இருப்பாயானால் ನನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೀನು ಇರುವುದಾದರೆ உன் பூர்வ கால சாபங்களை, ನಿನ್ನ ಪೂರ್ವದ ಎಲ್ಲಾ ಶಾಪಗಳು உன் பூர்வ கால பாவங்களை ಪೂರ್ವದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು கர்த்தர் மன்னித்து ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன தேவன் ಈ ಕಲ್ಲಿನ ಮೇಲೆ ನನ್ನ ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಎಂದು உங்கள் மூலமாக ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ಕರ್ತರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ಕರ್ತರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವರು. நாம் யாரும் எழுந்து நிற்க போகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತು எல்லாரும் எழுந்து நின்று ஹalleluya. Yes. Hallelujah. Choir come forward. Yes Lord. Hallelujah. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க இந்த நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால் இது தீர்மானம் எடுக்கிற நேரம். ஓ, இது முடிவு பண்ணுகிற நேரம். இது வாழ்வா இல்ல கர்த்தரோடு வாழ்வா இல்ல கர்த்தரோடு வாழ்வு இல்லையா என்று முடிவெடுக்கிற ஒரு நேரம். Hallelujah. Hallelujah. அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்க முன்பதாக வார்த்தையை நான் வச்சிட்டேன். உங்க முன்பதாக வார்த்தையை நான் கொடுத்துட்டேன். God's word is before you. ஆண்டவருடைய வார்த்தையை உங்க முன்பதாக நான் வச்சிட்டேன். God's word is before you. அந்த வார்த்தையை எடுத்து உண்பதும் the option is with you. அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொள்வதும் Whether to take it, அந்த வார்த்தையை வேணான்னு ஒதுக்குவதும் whether to reject it. உங்க கையில தான் இருக்கு. It is with you. ஹalleluya. ஹalleluya. யாரையும் பார்க்க வேணாம். நம்ம கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதித்து ஹalleluya. ஹalleluya. ஒரு தீர்மானத்தோடு With a decision. ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக As we desire the தேவனை விட்டு தூரமாய் ஓடின நாட்கள் போதும். the days that we left God is enough. தேவனை விட்டு ஓடின நாட்கள் போதும். It is enough for the days when we rejected God. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும். Seek for the God's word. Hallelujah. Jesus. Lord bless you கேளுங்க பார்க்கலாம். and keep you. Make his face shine upon you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. Everybody sing it down.